ஹாய் ஆல். டிசம்பர் 23 வந்து எனக்கு ஸ்கூல் வந்து முடிஞ்சிருச்சு, லாஸ்ட் ஒர்க்கிங் டே. ஸோ வந்து ஹாலிடே விட்டுட்டாங்க. ஜான்வரி 5 தான் ஸ்கூல் வந்து ரீஓப்பன். ஸோ பேப்பர்ஸ்லாம் வீட்டில் எடுத்துகிட்டு வந்தேன், ஹாஃபலி பேப்பர்ஸ்லாம். ஸோ நான் கரெக்ஷன் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எப்போவுமே பேப்பர்ஸ்னால் ஈஸியாக நான் திருத்திடுவேன், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் இந்த டைம் வந்து ரொம்ப ஹாலிடேனால, கிறிஸ்மஸ் சீசன்னால் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு, ரொம்ப போர் அடிச்சிச்சு. ரெண்டாவது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு, டெய்லி ஒரு பண்டில் முடிச்சோன்னே ரொம்ப டயர்டாகவும் ஆயிடுதா. ஸோ என்னடா ஒரு ரிலாக்ஸேஷன் வேணுமேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்டை சொன்னேன், ஈவினிங் அப்படியே போயிட்டு வரலாம் வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே போயிட்டு எப்போவுமே ஈவினிங் வந்து நாங்களாம் அப்படி பிளான் பண்ணுவோம். எப்போவுமே ஈவினிங் இங்கே போகலாம், போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு வரலாம் அந்த மாதிரி. அதே மாதிரி தான் இன்றைக்கும் பிளான் பண்ணோம். சரி, எனக்கு ப்ளவுஸ் வேறு ஸ்டிச் பண்ண வேண்டியது, டெய்லர் அக்கா வீடு இது தான். ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு ப்ளவுஸை கொடுத்துட்டு, ரொம்பவே நல்லா ஸ்டிச் பண்ணுவாங்க அந்த அக்கா. பார்த்திங்கன்னா என்ன மாடல் நம்ம கொடுக்குறோமோ அது மாதிரி ஸ்டிச் பண்ணுவாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அது முடிச்சுட்டு அப்படியே நேராக நாங்கள் போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அந்த போகிற வழியிலே வந்து ஜீசஸ் கால்ஸ் வரும். ஆனால் இந்த டைம் நாங்கள் போகலை, ஏன்னா இந்த மந்த் ஸ்டார்டிங்கில் தான் நாங்கள் ஜீசஸ் கால்ஸ் போனோம். ஸோ அப்படியே சரி என்ன தான் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கும்போது அந்த பைபாஸ் ஒரு ஜங்ஷனில் வந்து ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கும். அங்கே வந்து இந்த அமீன் கறிக்கல் தோசை இங்கே தான் போனோம். ஸோ இங்கே வந்து சூப் நல்லாயிருக்கும். சூப்பில் வந்து பார்த்திங்கன்னா 3 வெரைட்டி வச்சுருப்பாங்க, நாட்டுக்கோழி சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு, அப்புறம் நண்டு. நான் வந்து நண்டு, என் ஹஸ்பண்ட் வந்து நண்டு வாங்கினாங்க, நான் வந்து ஆட்டுக்கால் சூப் வாங்கினேன். ஸோ ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு மசாலா அவங்க யூனிக்காக இருக்கும், மசாலா அரைச்சி ரொம்ப சூப் வந்து திக்காக இருக்கும். இந்த பாருங்கள், அந்த ஆட்டுக்கால் சூப்பில் நிறைய அந்த ஆட்டோட தலைக்கறி இந்த மாதிரி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, நல்லாவே இருந்துச்சு. பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்பவே திக்காக சூப்பராக இருந்துச்சு. அது பக்கத்தில் அத்தோ கடை இருந்துச்சு, நான் அத்தோ ட்ரை பண்ணதில்லை, சரி ஹஸ்பண்ட் கூப்பிட்டு போனாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே சரி எக் பீஜோ ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு நான் ஒன்று வாங்கினேன். ஸோ எனக்கு அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. மிச்சபடி வேறு எதுவும் எனக்கு வேண்டான்ட்டேன். ஸோ எனக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து அது பிடிக்கும் போல் அத்தோ. ஸோ வந்து 2 பேரும் நல்ல ஒரு 2 பிரதர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. இதெல்லாம் பர்மா ஃபுட்டில் நல்லாவே இருந்துச்சு. அப்படியே நானும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் பண்ண. மதுரை தான், அதுதான் தூங்கா நகரம்னு சொல்கிறது சும்மாவா. தேங்க்யூ.